இந்த ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரிக் தெரிஞ்ச போதும் எப்ப காசு கட்டல காசு இல்லைன்னு சொல்ற ஃப்ரெண்ட் இருந்து கூட காசை வாங்கலாம். அண்ட் இட்ஸ் a proven method. So skip பண்ணாம பாருங்க. எனக்கு என்னடா தெரியும் கேளுடா. எக்ஸாம்பிளுக்கு உங்க அப்பா அம்மா சொந்தக்காரங்க வீட்டு பெஞ்சு நீங்க போறப்ப மொய்க்கவர்ல 500 1000 சில பேர் 5000 கூட எழுதுவாங்க. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. இவன் நீங்க சொந்தக்காரங்க கிட்ட அதிகமா பார்த்து பேசிட்டு கூட மாட்டீங்க. நீங்க உங்க அப்பா அம்மா கிட்ட ஏமா இவ்வளவு மொய் வைக்கிறீங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா அவங்க நம்மளுக்கு பண்ணிருக்காங்கடா, சோ நாமளும் உங்களுக்கு பண்ணி தான் ஆகணும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுதான் சைக்காலஜி ரெசிப்ரோசிட்டி ரூல் சொல்லுவாங்க. அதாவது நம்ம பிரெயினுக்கு கரண்ட் இருக்க பிடிக்காது. நம்மளுக்கு ஏதாச்சும் சின்ன ஹெல்ப் பண்ணா கூட அதை திருப்பி ரீபே பண்ண தான் பார்ப்போம். பட் இது எப்படி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யூஸ் பண்ணுறது? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யாருமே சொல்லாத சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 1, அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அது எதா வேணா இருக்கலாம். அவனுக்கு கேனில் பில் பே பண்ணுறதுல இருந்து எக்ஸாமுக்கு நோட்ஸ் தர்றது எதா வேணா இருக்கலாம். ஸ்டெப் நம்பர் 2, அவங்க உங்களுக்கு கடமைப்பட்ட மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் ஸ்டெப் நம்பர் 3க்கு போங்க. ஸ்டெப் நம்பர் 3, இப்போ உங்களுக்கு தேவையானது அவங்க கிட்ட கேளுங்க. அது நோட்ஸா இருக்கலாம், மணி இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம். இது பண்ணாலே அவங்க 90% உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்கேஸ் இந்த 3 ஸ்டெப் வேலை செய்யலன்னா ஸ்டெப் நம்பர் 4க்கு போங்க. ஸ்டெப் நம்பர் 4 என்னன்னா, ஃபர்ஸ்ட் சொன்ன 3 ஸ்டெப் வேற ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட ட்ரை பண்ணி பாருங்க. ஃபன்னுக்கு தான் சொன்னேன், பட் கான்செப்ட் ஒன்று தான். நம்மளுக்கு யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா நம்ம அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்க மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம ரீபே பண்ண தான் பார்ப்போம். அதுதான் இந்த ரெசிப்ரோசிட்டி ரூல். அண்ட் எப்போ பார்த்து எல்லாருக்கிட்ட ஈஸியாக ஏமாறுறோம் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவனை அவாய்ட் பண்ணுங்க. ஏமாந்துடாதீங்க, பி கேர்லெஸ்.